சூப்பரான பன்னீர் பட்டாணி கிரேவி. இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 கிலோ கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துரும். இல்லை கருகாமல் பொரிச்சு எடுக்கணும். பன்னீர் பொரிச்சாச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கிடும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு தாய்ச்சி வச்சிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடும். 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கிடும். வெட்டி வச்ச பல்லாரி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுரும். இப்போ 2 தக்காளி, 8 முந்திரி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிடும். மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் வெத்தலை பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிய வரைக்கும் நல்லா வசக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு இருந்துச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடும். 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுரும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ பொரிச்சு எடுத்த பன்னீரை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடும். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மூடி போட்டு வேக விட்டுரும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்லா தண்ணி வத்திருச்சு, நல்லா கட்டியாக வந்திருக்கு. இப்போ மல்லித்தலை தூவி நம்ம மூடி வச்சிடலாம். சப்பாத்தி கூட பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்றலாம்.